நமக்கு மட்டும்தான் எதுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரியல. நாம போன மூணார் ட்ரிப்ல ஒரு சின்னதா ஆஃப் ரோட்லாம் போயிருந்தோம். அந்த சமயத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, அப்போ பைக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா ரைடுலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, வண்டியில வந்து ஃப்ரண்ட்ல பேரிங் கட் ஆயிருச்சு. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அதை வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம பைக்கை 93 மிக்ஸ் ஆப்பில் விட்டுருந்தோம். ஸோ அவங்க நல்லா நீட்டாக நமக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் நடக்குது. எதுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரில. ஸோ என்ன நடந்தாலும் சரி, அந்த ட்ரிப்பை முடிக்காமல் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நமக்கு மட்டும்தான் எதுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரியல. நாம் போன மூணார் ட்ரிப்பில் ஒரு சின்னதாக ஆஃப் ரோட்லாம் போயிருந்தோம். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, அப்போ பைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரைடுலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் பேரிங் கட் ஆயிருச்சு. ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் அதை வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம பைக்கை 93 மிக்ஸ் ஆப்பில் விட்டுருந்தோம். ஸோ அவங்க நல்லா நீட்டாக நமக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் நடக்குது. எதுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரில. ஸோ என்ன நடந்தாலும் சரி, அந்த ட்ரிப்பை முடிக்காமல் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.